Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க செகண்ட் யூனிட்ல இருக்க லெசன் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு 3 டேர்மே. யாராவது வந்து வீடியோ பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்க்குறீங்க, வியூஸ் நிறையா போகுது, ஆனால் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்து நான் எல்லா வீடியோவுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நம்ம ரெடி பண்ணி நம்ம டாப் 7 தமிழ் சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். அதே மாதிரி கிராமர் போர்ஷனில் வந்து பிக்டோகிராமரில் டென்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாட்டு. ஸோ டென்ஸ் பார்த்துட்டு பிக்டோகிராமர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெசன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பிக்டோகிராமரில் வந்து 3 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டென்ஸுக்குரிய பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா தமிழில் வந்து நிகழ்கால வினைமுற்று. ஸோ வினைமுற்று அப்படின்னா நம்ம தமிழில் என்ன படிச்சிருப்போம், ஒரு செயலானது முடிவடைந்த நிலையை தான் வந்து நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முடிவடைந்த ஒரு செயலை நிகழ்காலத்தில் பேசுவது தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் படித்திருக்கிறான் அப்படின்றது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அவன் வந்திருக்கிறான், அவள் ஆடி இருக்கிறாள், அவள் எழுதி இருக்கிறாள். அதே மாதிரி நேம் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீதா வந்திருக்கிறாள், கீதா ஆடி இருக்கிறாள், கீதா வரைந்திருக்கிறாள். இந்த மாதிரி போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து வந்துடும். ஸோ இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷி, இட், ஐ, வி, யூ, தே எல்லாமே எது வருதோ அதை எழுதிட்டு ஸோ அதுக்கடுத்து தான் வந்து நம்ம ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஐ, வி, யூ, தே வந்தது அப்படின்னா ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து எழுதணும். அதாவது நம்மளுக்கு அந்த வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒர்க்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒர்க்குடு அப்படின்னு வரும். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே வந்து ஒர்க்குடுன்னு வரும். அதே மாதிரி இப்போ கோன்னு வச்சுக்கோங்க, கோ வந்து ப்ரெசண்ட்டை வந்து கோன்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்டில் வந்து வென்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்து கோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும், வெர்போட ஹாவ் சேர்த்து வெர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்க வெர்பை வந்து சேர்த்து எழுதணும். இதுதான் வந்து ரூல். ஹீ, ஷி, இட் அல்லது ஏதாவது ஒரு பெயர் வந்தது அப்படின்னா அந்த வெர்போட வந்து ஹேஸ் சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்து எழுதணும். இதுதான் வந்து ரூல் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் tell us that an action is complete at this time. அதாவது கம்ப்ளீட்டான ஒரு செயலை இப்போ ப்ரெசண்ட்டில் பேசுகிறதா வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ இவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஓகேங்களா? ஸோ ஹாவ் வந்திருக்கு, ஐ வந்தால் நம்ம என்ன போடணும், ஹாவ் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு மை ஹோம் ஒர்க் அப்படின்னு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வரதான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஹேஸ் ஸ்டடீட் அப்படின்றது வந்து நம்ம என்ன ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்படி சொல்கிறோம், ஹீ வந்தால் ஹேஸ் வந்து போடணும். ஸ்டடியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஸ்டடீட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வி ஹாவ் விசிட்டட் திஸ் டெம்பிள், நாங்கள் இந்த கோயிலை பார்வையிட்டோம். விசிட்டட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. வி வந்தால் என்ன போடணும், ஹாவ் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவானது மட்டும் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸு. சப்போஸ் வந்து இதில் நெகட்டிவ் சென்டென்ஸும் கேட்பாங்க. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதே பாருங்கள் ஐ ஹாவ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு இடையில நாட் வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். மீறி அப்படியே தான் ரூலு. ஐ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள் இங்கே வந்து ஹீ ஹேஸ் நாட் ஸ்டடீடு, வி ஹாவ் நாட் விசிட்டட் திஸ் டெம்பிள். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ்னா ஹேஸ் நாட் போடணும். அதே மாதிரி பாசிட்டிவ்னா நாட் வராது. வெர்போட
நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்ன வருதோ ஐ வி யூ தே வந்தால் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். ஹீ ஷீ இட் நேம்ஸ் வந்தது அப்படின்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த டென்ஸு டேபிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டேபிள் வந்து படிச்சிங்கன்னா வேர்ட்ஸ் வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களால் எந்த அளவுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த கால வினைமுற்று. மேலே நம்ம பார்த்தது ப்ரெசண்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், நிகழ்கால வினைமுற்று. அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இறந்த கால வினைமுற்று. ஒரு செயல் முடிவடைஞ்சிருக்கணும், அது வந்து பாஸ்டில் வந்து முடிவடைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதான் ரூல். ஸோ இதுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம்ல ஐ வி யூ தே வந்ததுன்னா ஹாவ் போடணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிங்க ஐ வி யூ தே ஹீ சி இட்டு இல்லை நேம் எது வந்தாலுமே ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ வெர்போட ஹேடு வந்து சேர்த்துட்டு வெர்பு வந்து எந்த வெர்பாக இருக்கணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரூலு. ஸோ இங்கே என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் டெல் அஸ் அபவுட் அன் ஆக்ஷன் தட் டுக் பிளேஸ் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். பாஸ்ட்லேயே முடிவடைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து அடுத்த ஆக்ஷனோட சேர்த்து கம்பைன் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹீ ரீச்டு த ஸ்டேஷன். ட்ரெயினுக்காண்டி வராங்க, ட்ரெயினை வந்து விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரீச்டு அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஹேடு வந்துடும். ஸோ பாஸ்ட்னாலே ஹேடு வந்துடும். முன்னாடி வந்து இட்டு வந்தாலும் ஹீ வந்தாலும் சி வந்தாலும் ஹேடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேட் ரிட்டன் மை ஹோம்ஒர்க். அதாவது ஐ ஹேட் ரிட்டன் அப்படின்றது வந்து என்ன வரும், ரைட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரோட் வந்து பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ் வந்து ரிட்டன். ஓகேங்களா? ஹேடு வந்தால் பாஸ்ட்டு. ஸோ பாஸ்ட்டு வந்தனாலும் ஹேடு ரிட்டன் மை ஹோம்ஒர்க் அப்படி போட்டிருக்கோம். இதில் வந்து லாஸ்ட் வீக் போடலாம், லாஸ்ட் டே போடலாம், எஸ்டர்டே போடலாம். ஓகேங்களா? முடிவடைந்த நாளை குறிக்கிறது பாஸ்ட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள் செகண்ட் சென்டென்ஸ். த டீச்சர் ஹேடு டீச்டு த லெசன். ஸோ டீச்சர் வந்து லெசன் வந்து டீச் பண்ணாங்க. ஸோ டீச்சடு. ஓகேங்களா? ஸோ ஹேடு வந்திருக்கு. ஸோ பாஸ்ட்டு. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்து இது எந்த டைப் சென்டென்ஸு அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். இல்லை ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றுங்க, அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வந்து மாற்றுங்க, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை எந்த டைப்புன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. நம்மளுக்கு வந்து மேலே ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல் என்ன அப்படின்னா ஐ வே யூ தே வந்து ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீ சி இட் நேம்ஸ் வந்ததுன்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்தளவுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்து போட்டுக்கணும். இந்த வெர்பு வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி இதில் நெகட்டிவ் வரும். ஸோ நெகட்டிவ் வந்து அதே தான், ஹேட் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ had not written my homework. The train had not left before reached the station. நாட் போட்டால் நெகட்டிவாக வந்துடும். அடுத்த டென்ஸு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ அதேனா எதிர்கால வினைமுற்று. ஸோ எதிர்காலத்தில் முடிவடைய போகிற ஒரு செயல் தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தே ஹீ சி இட் தே எல்லாத்துக்குமே நேம் எல்லாமே வந்தாலும் வில் ஹாவ் அது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட வி ஹாவ் சேர்த்து எழுதுனா அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. நெகட்டிவ்ல வந்து வில் நாட் ஹாவ் அப்படின்னு வந்து போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் பாருங்கள். Future perfect tense helps to describe an event that is expected or planned to happen before a time in the future. அதாவது ஃப்யூச்சரில் ஒரு செயல் நடக்க போகிறத முன்னாடியே பிளான் பண்ணுறது தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாக வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். we will have completed our project by next week அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அர்த்தம். கம்ப்ளீட்டட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு, வில் ஹாவ்ன்றது ஃப்யூச்சரில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஐ வில் ஹாவ் பாட் அ ஜாப் பை நெக்ஸ்ட் இயர். ஸோ நான் அடுத்த வருடத்தில் ஒரு வேலை வாங்கிடுவேன் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி ஷீ வில் ஹாவ் ஃபினிஷ்டு எ கோர்ஸ் பை நெக்ஸ்ட் மந்த். அதாவது அடுத்த மாதத்தில் வந்து
அவங்களுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வில் ஹாவ் வந்ததுன்னா நம்ம வந்து என்ன போட்டுறோன்னா ஃப்யூச்சர் போட்டுறணும். ஸோ இதில் நெகட்டிவ் வந்ததுன்னா என்ன போடணும்னா வில் நாட் ஹாவ் அப்படின்னு வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ நாட் வந்து சேர்த்துறணும். வில்லுக்கும் ஹாவுக்கும் இடையில வந்து நாட் வந்து சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், வி வில் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அவர் ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக்குன்னு வந்தால் இது நெகட்டிவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 டென்ஸ் வந்து பார்த்தாச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்டோகிராமரில் பார்த்தீங்கன்னா டென்ஸ் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு பிக்டோகிராமர் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு டென்ஸ் தெரியும், தரோவாக தெரியுன்றதை காட்டிலையும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே கூட மார்க் வந்து எடுத்துட முடியும். ஸோ அதனுடைய அமைப்பு என்ன, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத, இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், என்ன சேர்க்கணும் அப்படின்ற சில வேர்ட்ஸ் சேர்த்திங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும்னா ஹாவ் ஹேஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட்னா ஹேடு வரும். ஓகேங்களா? ஃப்யூச்சர் அப்படின்னா என்ன வரும், ஃப்யூச்சர்னா ஹாவ். ஓகேங்களா? வில் ஹாவ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லெசன் வந்து பார்க்கலாம். கீழே சென்டென்ஸ் பார்த்துட்டு லெசன் பார்க்கலாம். இங்கே சென்டென்ஸ் பாருங்கள். ஃப்ரேம் 5 கொஸ்டின்ஸ் யூஸிங் த பிக்சர் க்ளூஸ் பிஹைண்ட் வித் ஹாவ் யூ எவர். அதாவது கொஸ்டின் டேக் மாதிரி. ஓகேங்களா? ஹாவ் யூ அப்படின்னாலே கொஸ்டின் ஃபார்மெட்டில் தான் வந்துடும். ஸோ அதுபடி நம்மளும் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட் எனி ஸ்டோரி அப்படின்ற க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு கொஸ்டின் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹாவ் யூ எவர் ரிட்டன் அ ஸ்டோரி. ஸோ அது மாதிரி நம்ம எழுதணும். விசிட் த தாஜ்மஹால் க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எழுதும்போது ஹாவ் யூ எவர் விசிட்டட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஸோ ஹாவ் யூ எவர் விசிட்டட் த தாஜ்மஹால். அதே மாதிரி குக் பிரியாணின்றது ஹாவ் யூ எவர் குக்டு பிரியாணி. ஹாவ் யூ அதே மாதிரி வாட்ச் எ ஹாரர் ஃபில்ம். அதை எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா ஹாவ் யூ எவர் வாட்ச்டு எ ஹாரர் ஃபில்ம். ஓகேங்களா? வாட்ச்னு நம்ம போட்டுரும். ப்ளே 10 பின் பவுலிங். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹாவ் யூ எவர் பிளேடு இடி சேர்த்து பார்ட்டிசிபிள் எழுதணும். 10 பின் பவுலிங். லாஸ்ட்டில் வந்து கொஸ்டின் மார்க் போட்டுருணும். ஹாவ் யூ வந்ததுனால கொஸ்டின் மார்க் போட்டுருணும். ஹாவ் யூ பென்சில் அப்படி வந்து நம்ம கேட்கும்போது அது கொஸ்டின் சென்டென்ஸ் தானே. ஸோ கொஸ்டின் மார்க் வந்து கண்டிப்பாக போட்டுருணும். கோ ஸ்விம்மிங். ஸோ இது எப்படி இதில் ஹாவ் யூ எவர் கோன். கோ அப்படின்றது என்ன வரும், கோவாக வரும். அடுத்து மென்ட்டாக வரும். அடுத்து ZONE கோனா வரும். ஸோ அதனால் கோன் ஸ்விம்மிங். ஓகேங்களா? கோன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஸோ அடுத்தது பாருங்கள். fill in the blanks with the past perfect tense with the help of the words given in the brackets. அதாவது past perfect tenseனா என்ன, had நம்ம படிச்சோம்ல, had plus past participle verb. இதான் ரூல். இப்போ பாருங்கள். when Usha looked out of the window dark clouds dash over the mountains. இங்கே வந்து ப்ராக்கெட்டில் கேதர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து உஷா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவுக்கு ஹியா சியா இட்டான்னு பார்க்க தேவையில்ல. ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ ஹேடு கேதர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்னா கேதர்டு வரும். அதே மாதிரி சீம் அப்படின்றது ஹேடு சீம்டுன்னு வரும். ஃபால்னா ஹேட் ஃபால்டு. அடுத்து என்டர்னா ஹேட் என்டர்டுன்னு வரும். அடுத்து கம்னா ஹேடு கம். அதாவது கம் எப்படி வரும்னா கம் கேம் வந்து பாஸ்டில் வரும். மறுபடியும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கம் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால த சன் ஹேடு கம் அப் த வாஸ் டச்சிங் த டாப் ஆஃப் த வால். ஸோ கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் சொல்லுங்க, நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா வில் ஹாவ் அதான போட்டோம். ஸோ அதே தான் வரும். Inia moves to Chennai to join on IAS coaching class tomorrow. By this time she does the class. So join கொடுத்துருக்காங்க. ஜாயினோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஜாயின்டு. ஸோ வில் ஹாவ் ஜாயின்டுன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி அண்டர் கோ அப்படின்றது கோ அண்டர் அப்படியே எடுத்துக்கோங்க. கோ வந்து கோனா வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வில் ஹாவ் அண்டர் கோன் அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் சி டேஸ் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வில் ஹாவ் ஒர்க்குடு. ஒரி வந்து வில் ஹாவ் ஒரீடு. ரைட் அப்படின்றது என்ன வரும், ரைட்டு ரோட்டு ரிட்டன் வரும். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஸோ அதனால் வில் ஹாவ் ரிட்டன் அப்படின்னு வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதே கூட என்னவா கேட்பாங்க, நம்ம சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி கூட இதை வந்து நம்மளை ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ லெசன் வந்து பார்க்கலாம்.
லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படின்றது தான். ஸோ இந்த லெசனை 3 செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிடில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஐ ஹாவ் எ ஃபேஸ் பட் நோ ஐஸ், ஹேண்ட்ஸ் பட் நோ ஆர்ம்ஸ். எனக்கு வந்து ஃபேஸ் இருக்குது ஆனால் கண் இல்லை, ஆர்ம்ஸ் இல்லை, கை காலில். நான் யாருன்னா அது என்னதுன்னா கிளாக்கு. ஐ சிட் இன் எ கார்னர் வைல் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸ்டாம்ப்பு, அதாவது நான் ஊரெல்லாம் சுற்றுவேன், ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஐ கோ அப் வென் ரைன்ஸ் கம்ஸ் டவுன். அம்பர்லா. ஐ ஹாவ் எ ஹெட் அண்ட் எ டைல் பட் நோ பாடி. தலை இருக்குது, எனக்கு வந்து என்ன இல்லைன்னா உடம்பு வந்து இல்லை. எதுனா காயின். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து லெசன் செக்ஷன் 3 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் எதுனா காற்றடிக்குது, மழை பெய்யுது, புயல் காற்றுல வந்து என்னென்ன நம்மளை சுற்றி நிகழும் அதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸு கிளாசரி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ செக்ஷன் கிளாசரி பாருங்கள். மோண்ட் அப்படின்னா மேக் எ லாங் லோ சவுண்டு, அதாவது முழங்கல் சவுண்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. மோண்டுனா முழங்கல் சவுண்டு, முணுமுணுக்கிறது அந்த மாதிரி. ஹண்டட் அப்படின்னா பொசஸர்டு, அதாவது பேயை பற்றி சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்களா. அதான். RUINS அப்படின்னா டிகேட் கொலாப்ஸ்டு பில்டிங் ஆர் பிளேஸ், அதாவது பில்டிங் வந்து இடிபாடுகளாக இருக்கும்ல, ஒரு கட்டிடத்தை இடித்தா எப்படி இருக்கும் அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. RUINS. ஓகேங்களா. அடுத்து டெரிபிள் அப்படின்னா ஃபியர்ஃபுல், பயமாக இருக்கிறது. சேடில்னா லோ பாயிண்ட் ஆன் எ ரீச் பிட்வீன் 2 சம்மிட்ஸ். க்ரம்பிளிங்னா பிரேக்கிங் அப்பார்ட் இன் 2 ஸ்மால் பீசஸ். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பீசஸாக வந்து உடஞ்சி கிடக்கு, அதுதான் வந்து இந்த க்ரம்பிளிங்காக சொல்லுவாங்க. ஸ்கட்டில்டு அப்படின்னா ரேன் த ஷார்ட் குயிக் ஸ்டெப்ஸ், அதாவது வேகமாக நடக்கிறது, ஓடுறது. விஸ்லிங் த்ரஷ்னா ஏ ஸ்மால் சிங்கிங் பேர்டு. ஓகேங்களா. ஸோ அந்த பேர்டு வந்து விஸ்லிங் த்ரஷ்ஷு. அடுத்து ஸ்ட்ராக்லிங்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், அதாவது புயல் காற்றுல வந்து அங்கே இங்கே வந்து மழை பெய்யும், துணி பறக்கும், மரம் செடி கொடிகள்லாம் வந்து அடிச்சிட்டு வரும். ஸோ காற்று பயங்கரமாக சவுண்டோடு வீசும், பேய் காற்று மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இதில் நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் சில கேரக்டர்ஸ் இருக்குது, அது 3rd பாருங்கள், 3rd செக்ஷனில் அதை நான் சொல்கிறேன். ஃபார் பைடிங் அப்படின்னா அன்ஃப்ரெண்ட்லி ஆர் ஃப்ரைட்டனிங். ஓகேங்களா. ஃபார் பிட்டிங்னா அன்ஃப்ரெண்ட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபாலேஜ் த்ராஷிங்னா ஹிட்டிங் லீவ்ஸ் ஆன் பிரான்ச்சஸ், அதாவது நல்ல பசுமையாக இருக்க செடி கொடிகள்லாம் அந்த மழை தண்ணியெலாம் அடிச்சுட்டு வர்றது. ஃப்ளிக்கர்னா ஷைனு. ஸ்டார்டல்டுனா ஃப்ரைட்டன்டு. ரெமாண்ட்னா வாட் வாஸ் லெஃப்ட்டு. க்ரௌச்சிங்னா பெண்டிங் டவுன், உடஞ்சி இருக்கிறது. அதே மாதிரி ரெமனண்ட் அப்படின்னா வந்து விட்டுட்டு போன மிச்சம், எச்சங்கள், தடயங்கள், அது. ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்து க்ரோண்ட் அண்ட் கிளாட்டர்டுனா பேங்கடு டுகெதர் மேக் எ லவ் நாய்ஸ், நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதான் முணமுணங்கிறது. படுல் அப்படின்னா பூல் ஆஃப் வாட்டர், அதாவது கொஞ்சம் இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி இருந்தால் ஒரு ஃபார்மாக இருக்கும்ல, அது மாதிரி குட்டை அந்த மாதிரி. பிளாட்டட் அவுட் அப்படின்னா ஹிட்டு. ஸ்ட்ரேக்னா லைனு. சிசில்டு அப்படின்னா ஹிசடு லைக் சம்திங் ஹாட் ஆன் எ ஃப்ரைங் பேன். ஸோ அடுத்தது வந்து பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி சொல்லியிருக்காங்க. டூ யூ நோவில் பார்க்கலாம். த பெர்முடா ட்ரையாங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் ஸ்பாட்ஸ் இன் த வேர்ல்டு. இட் இஸ் ஏ ட்ரையாங்குலர் ஷேப்டு ஏரியா இன் த நார்த் அட்லாண்டிக் ஓஷன். இது எங்கே இருக்குன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், நியூமரஸ் போட்ஸ், ஷிப்ஸ் அண்ட் பிளேன்ஸ் ஹேவ் டிஸப்பியர்டு இன்சைட் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் கூட போனவங்க வந்து மறைஞ்சு போயிட்டாங்க. The reason for this disappearance still remains a mystery. இதெல்லாம் இன்னும் மர்மமாகவே இருக்குது, அவங்க எங்கே போனாங்க அப்படின்றது. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இது என்ன ஷேப்பில் வந்து இருக்குன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்த 3rd செக்ஷனில் இவங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளே போய் மலைக்கு ஒதுங்குற மாதிரி போய் ஒதுங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உஷா அப்படின்ற ஒரு கேர்ள், ஒரு லேடின்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து 2 உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. அந்த 2 உருவம் வந்து பின்யாவும் அவங்களுடைய தம்பி வந்து சுரேஷும் தான். ஸோ கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி ஒருத்தர் பார்த்தே வந்து பயந்துக்கிறாங்க.
ஸோ பயந்துக்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து மழை நின்றுது. அவங்க தம்பி சுரேஷுக்கு வந்து பசிக்குது. இந்த செக்ஷன் 3ல இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த பாழடைஞ்ச ஒரு பங்களா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்காங்க. அந்த தம்பிக்கு வந்து பசிக்குது. ஆனால் தூங்கிடுறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் அந்த உஷா அப்படின்ற லேடிக்கு வந்து கேட்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து அவங்க போயிடுறாங்க. ஓகேங்களா? குட் பை அப்படின்ற வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து டிஸ்கஸ் த யுவர் பார்ட்னர் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் ஷால் வி ரன் பேக் டுகெதர் அப்படின்னு யார் கேட்டாங்கன்னா உஷா தான் வந்து கேட்டிருக்காங்க. யார் ஆன்சர் பண்ணாங்கன்னா பின்யா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணுவோம் மழை நிற்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேன் யூ see சம்திங் பிஹைண்ட் த வால் வாலில் வந்து என்னமோ இருக்குன்னு யார் பார்த்ததுன்னா உஷா. யார் வந்து ஆன்சர் பண்ணாங்கன்னா சுரேஷ் வந்து ஆன்சர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா cannot see anything நான் எதையும் பார்க்கல அப்படின்றது. ஹூ செட் குட் பை யார் வந்து குட் பை சொன்னாங்கன்னா யார் வந்து சொன்னதுன்னு உஷா கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா சுரேஷ்கிட்ட வந்து கேட்பாங்க. உனக்கு இந்த வாய்ஸ் ஏதாவது கேட்குதா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து எனக்கு வந்து கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட் காற்றுல அந்த காற்று அந்த அசைகிறதா நம்மளுக்கு அப்படி சவுண்டாக கேட்குதோ அப்படின்னு சொல்லி உஷா வந்து கொஷின் கேட்குறாங்க. ஆனால் யாருமே வந்து ஆன்சர் வந்து பண்ணலை. இதையே நம்ம பார்க்கணுன்னா சப்போஸ் வந்து அது சொன்னது யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணியாச்சு. கிளாஸரி பார்க்கலாம். ஸ்டம்பிள்ட் அப்படின்னா லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ், கிகல்னா லாஃப் லைட்லி, ஹடல்டுனா க்ரௌடட் டுகெதர், எக்ஸைட்லி அப்படின்னா ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ். Choose the most appropriate option. The wind hurried and passed through the pines and deodars. The market was dash away from the village. Answer 3 miles. Usha went to visit her dad's house after shopping in the market. Aunt's house. Usha took shelter in the rains. At dawn, the dash began to sing. Answer thrush என்ற ஒரு bird. ஸோ அடுத்து வந்து கொஷின் ஆன்சர் இது பாருங்க. Vocabulary unscrambled the sound describing words from the text one has been done for you. ஸோ வந்து இது என்ன சொல்லலாம்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இல்லை. ஸோ அதுக்குள்ளேயே வந்து சேஞ்சஸ் ஆகி இருக்கும் லெட்டர்ஸை நம்ம வந்து கரெக்ட் ஃபார்மில் எழுதணும். நோம் அதாவது மீனிங்ஃபுல்லாக எழுதணும். ஓகேங்களா? நோம் அப்படின்னா மோன் MOAN மோன் அந்த மொனங்கிறது. அதே மாதிரி ரம்பிள் அப்படின்னா வந்து சத்தம் ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து ஹவுல் அப்படின்னா வந்து இதுவும் வந்து ஒரு சத்தத்தோட சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஹவுல் அப்படின்னா ஒரு பயத்தில் வந்து கத்தி ஒரு அலறுவாங்கல்ல, ஸோ அதுதான். பூம் அப்படின்னா வந்து ஏற்றம். எக்கோ அப்படின்னா வந்து சவுண்டு தெரியும். அடுத்து வந்து க்ரோன் அப்படின்னா வந்து இதனுடைய அர்த்தம் வந்து ஒரு மாதிரி கூச்சலிட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, சத்தம்ட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து த டிடெக்டிவ் டிக்ஷனரி. சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதாவது வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து கீழே இருக்க அந்த 5 சென்டென்ஸோட எந்த சென்டென்ஸோட ஆப்ட் ஆகுது அப்படின்றதா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். எ டான்ஸ் இஸ் சம் ஒன் ஹூ இன்வெஸ்டிகேட்ஸ் எ க்ரைம். யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னா டிடெக்டிவ் தான். செகண்டு, எ டான்ஸ் இஸ் சம் ஒன் ஹூ சஃபர்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் க்ரைம். அதாவது யார் வந்து இந்த க்ரைமோட எஃபெக்டால் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னா விக்டிம் தான். ஏன்னா அங்கங்கே அலைய விடுவாங்க. சம் ஒன் ஹூ மைட் ஹாவ் கமிட்டட் எ க்ரைம் இது வந்து சஸ்பெக்டு. எ டான்ஸ் இஸ் ஆன் ஐடியா ஆர் ஃபேக்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் சால்வ் எ மிஸ்ட்ரி. கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணும்னா க்ளூ தான். அண்ட் டான்ஸ் இஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் வி ஹாவ் தட் ப்ரூவ்ஸ் அஸ் தட் சம்திங் இஸ் ட்ரூ. அதாவது எதை வச்சு நடந்தது உண்மைன்னு வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க அப்படின்னா எவிடென்ஸை வச்சு தான். ஓகேங்களா? அடுத்து டோன்ட்டு சே நோட்டு. டோன்ட்டு சே ஐ ஆம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். இது எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லணும். நோட் என்னன்னா எ சிச்சுவேஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் டு த ப்ரெசன்ட் has to be in the present perfect tense. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐ வந்து have போடணும். ஸோ இங்கே அடுத்தது பாருங்கள். when I woke up my roommate left the room already. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது கூட இருந்த ரூம்மேட் வந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா when I woke up my roommate had left. ஓகேங்களா? அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல. ஸோ had left the room. இது வந்து past perfect tense.
Two actions occurred in past. The first action has to be in the past. So அடுத்தது my mom has called me yesterday. My mom called me yesterday அப்படின்னு சொல்லணும். has வந்து வராது. So the present perfect tense cannot be used with an expression of past time. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து don't say note. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்டோகிராமர் பார்த்தாச்சு. ஸோ பிக்டோகிராமருக்குரிய ஒன் வேர்டும் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோடு வந்து நம்மளுக்கு லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. போயம் வந்து பார்க்கலாம். த லிசனர்ஸ். என்னுடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம் வால்டர் டீலாம் மேர். இவங்க தான் வந்து த லிசனர்ஸோட ஆத்தர். ஸோ போயமோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி அந்த ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மூன் வந்து வெளிச்சமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு. ட்ராவலர்னு எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு வீடு அங்கே இருக்குது. வீடை வந்து தட்டுறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து யாருமே இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கோஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கோஸ்ட்டை வந்து பேண்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆவிகள் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து உள்ளே வந்து ஆவிகள் வந்து இருக்குது. இவர் எதில் வந்திருக்காருன்னா குதிரையில் வந்திருக்காரு. ஸோ அதை எப்படி தின்னா குதிரை வந்து இந்த பக்கத்தில் வந்து கிராஸ் வந்து தின்னுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து கதவு வந்து தட்டுறாரு. உள்ள கதவு வந்து திறக்கவே இல்லை. ஆனால் உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஆனால் உள்ளே வந்து கோஸ்ட் இருக்குது. ஸோ இவர் செய்கிறது பேசுகிறது எல்லாமே அந்த கோஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த போயமோட ஸ்டோரி. ஆத்தர் வந்து வால்டர் டீலாம் மேர். ஸோ இந்த வால்டர் டீலாம் மேரோட இயர் பார்த்தீங்கன்னா 1873 to 1956. Walter Dela Mare was an English poet, short story writer and novelist. He is best known for his works for children. The Listeners is said to be his most famous poem. இவருடைய மோஸ்ட் ஃபேமஸ் போயம் வந்து த லிசனர்ஸ். இவர் வந்து குழந்தைகளுக்காக வேலை செய்வதில் ரொம்ப வந்து எல்லாத்தாலையுமே ஒரு அறியப்பட்டவர். இவருடைய இயர் பார்த்தீங்கன்னா 1873 to 1956. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகேங்களா? சரி வந்து பார்க்கலாம். சாம்பிடினா பிட்டன் chewed upon noisily. Fernina consisting of flowerless plants. அதாவது ஃபெர்னி தாவரம் நம்ம சொல்லுவோம்ல, சயின்ஸில் படிச்சிருப்போம். அதான் டரேட்டம்னா a small tower that projects from the wall of a building. ஸ்மோட்னா knocked loudly, சத்தமாக தட்டுறது. சில்னா a horizontal piece of timber beneath a window or a door. Perplexedனா confused. Throningனா crowdy. Hearkeningனா listening attentively. ஸோ அடுத்தது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. த ட்ராவலர் கேம் அட் நூன். இவர் வந்து அட் நூனில் வந்தாரா இல்லைனா இல்லை. இவர் வந்து எப்போ வந்திருப்பார்னா மூன் லைட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட்டு தான் வந்தார். ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ். அடுத்து த ஹவுஸ் வாஸ் சிட்டுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ட்ரூ. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபெர்னி ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து ஃபெர்னி ஃப்ளோர் ஃபெர்னி ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு ஃபாரஸ்ட் வந்து நம்ம எங்கே இருக்குது, ஹவுஸ் எங்கே இருக்குன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேர் வேர் கோஸ்ட்லி லிசனர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். எஸ் ட்ரூ. ஏன்னா அந்த பேந்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது கோஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த ட்ராவலர் கேம் டு த ஹவுஸ் பை பைசைக்கிளில் வந்தாரா இல்லை ஃபால்ஸ். எதில் வந்தார்னா ஹார்ஸில் வந்தார். ஏன்னா பக்கத்தில் ஹார்ஸ் வந்து ரொம்ப சைலன்ஸாக கிராஸ் வந்து தின்னுட்டுருக்கு. த பேந்தம்ஸ் ஆன்சர்டு அண்ட் ஆஸ்க்டு த ட்ராவலர்ஸ் டு கோ அவே. நீ போ அப்படின்னு சொல்லி பேந்தம்ஸ் வந்து சொல்லிச்சு. ஆவி வந்து ட்ராவலர்கிட்ட சொல்லிச்சானா இல்லை ஃபால்ஸு. ஏன்னா அவங்க எப்படி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஆன்சருமே பண்ணலை, சைலண்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒர்க்கிங் பர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின்ஸ் கிவன் below. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலிட்ரேட்டட் வேர்டு. ஸோ அலிட்ரேட்டட் அப்படின்னா தமிழில் வந்து நம்ம உவமை அப்படின்னு சொல்லுவோம். உவமைப்படுத்துதல், ஒரு பொருளை ஒரு செயலை மிகைப்படுத்தி கூடுவது தான் வந்து நம்ம உவமைன்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கிலீஷில் வந்து அலிட்ரேட்டட். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ளோரை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த போயத்தில் அலிட்ரேட்டட் வேர்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா தெரியும், அந்த ஒரே சவுண்டாக வர்றது. இங்கே என்னென்ன இருக்குன்னா ஹெட்டு செட்டு, சில்லு ஸ்டில்லு, தென்னு மென்னு, ஹாலு காலு. ஓகேங்களா?
ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரி. ஸோ சப்ளிமெண்ட்ரி சும்மா ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, இம்பார்ட்டன்ட் லைன் இல்லை, அதனால் புக் பேக் வந்து போயிடலாம். ஓகேங்களா. ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா எ ரூம் இன் எ பேங்க் டிசைன் டு ப்ரொடெக்ட் வேல்யூபிள் டைம்ஸ் அகைன்ஸ்ட் ஃபைன் அண்ட் தெஃப்ட், அதான் ஸ்ட்ராங் ரூம் சொல்லுவோம். கிராட்ஸ்னா எ வுடன் பாக்ஸு யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸு. இன்வெஸ்டிகேஷன்னா சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். இன்வெஸ்டிகேஷன்னா சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். டனல்னா an artificial underground passage. அடுத்து வந்து நோட்டோரியஸ் அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். செல்லானா லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டு. ரெகாக்னைஸ்டுனா ஐடென்டிஃபைடு. ட்ரெல் ஃபால்ஸ். ஃபோட்டோகிராஃபி வாஸ் வின்சென்ட் ஸ்பால்டிங் ஹாபி. ஃபால்ஸு. மிஸ்டர் ராஸ் டிட் நாட் வென் டு ஹையர் மிஸ்டர் வில்சன். ஃபால்ஸ். மிஸ்டர் வில்சன் ஒர்க்டு ஃபார் மிஸ்டர் ராஸ் ஃபார் 6 weeks. ஃபால்ஸு. மிஸ்டர் ஜோன்ஸ் வாஸ் எ லாயர். ஃபால்ஸு. அதே மாதிரி ஸ்பால்டிங் டக் எ டனல் ஃப்ரம் த செல்லார் ஆஃப் த ஷாப் டு த ஜுவல்லரி ஷாப். ஆன்சர் ஃபால்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரமிட் வந்து கொடுத்துருக்காங்க, சில சென்டென்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதை அரேஞ்ச் பண்ணி வந்து நம்ம இந்த பிரமிடில் எழுதணும். நம்ம அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்னா வில்சன் காட் த ஜாப் இன் த ரெட் ஹெடட் லெக்கேஜ் அப்படியே ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறாரு. அடுத்து ரெண்டாவது வில்சன் வாஸ் அசைன்டு டு காப்பி த என்சைக்ளோபீடியா. அடுத்தது வந்து தேர்டு வந்து ஒன் டே ஹி ஃபவுண்ட் த நோட்டீஸ் தட் த ரெட் ஹீடட் லெக்கேஜ் வாஸ் டிசால்வ்டு. அவர் வந்து இந்த கேஸ் டிசால்வ்டாக இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அடுத்து நாலாவது என்ன வரும்னா வில்சன் ஆஸ்க்டு ஷெர்லாக் ஹார்ம்ஸ் ஃபார் ஹெல்ப். ஹார்ம்ஸ்ட்டை வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அஞ்சாவது வந்து ஹார்ம்ஸ் ரெகக்னைஸ்டு ஸ்பால்டிங் ஹூ ஹாஸ் ஆக்சுவலி ஜான் கிளே ஏன் நாட்டோரியஸ் கிரிமினல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது ஹோம்ஸ் ஃபவுண்ட் த டனல் ஃப்ரம் த செல்லார் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம். ஓகேங்களா. ஸோ அடுத்து அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டு 2nd யூனிட்டில் இருக்க போயம், ப்ரோஸா அண்ட் புக் பேக் ஆன்சர் சப்ளிமெண்டரி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோரி வந்து கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டோரி சம்மந்தமாக புக்குக்கு பின்னாடி இருக்க கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா டைம் அவ்வளோதான் இருக்குது. மொத்தமாக போட்டு படித்து குழப்பிக்கிறத காட்டிலே புக் பேக் மட்டும் தனியாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கிராமர் போர்ஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ கொடுக்குறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் லைக் கொடுக்குறதுனால எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இங்கிலீஷில் 3rd யூனிட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.